என்ன இப்படி பாக்குற? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல நீங்க உயிரோட திரும்பி வந்துட்டீங்கல்ல. பணம், படிப்பு, அந்தஸ்து, கௌரவம் இதைத்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அன்புதான் பெருசுன்னு உணர்த்திட்டான் இந்த அந்தோணி. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? நம்ம மஞ்சுவை அவன் விரும்புற அந்தோணிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. அதான் நினைச்சீங்களா? நானும் அதான் நினைச்சேன். சீக்கிரமா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். அந்தோணி, வா மஞ்சு. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். சொல்லு மஞ்சு. நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிச்சிட்டாரு. என்ன மஞ்சு சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஏன், என்ன பிடிக்கலையா? பிடிக்கிறதா? உனக்கு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு? நான் உன்கிட்ட அப்படி பழகலையே. என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் நான் ஒரு அனாதை நினைச்சதில்ல. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற மக்கள். நான் பாசத்துக்காக ஏங்கின போது என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சாங்க. அன்பு காட்டினாங்க, பாசம் காட்டினாங்க. அதனால கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். மஞ்சு, ஃபாதர் சொன்னதுனால தான் உனக்கு உதவி செய்யணும்னு உன் கூட யதார்த்தமா பழகினேன். அதுவும் மனசுல காதல வளர்த்துருச்சுன்னா என்ன மன்னிச்சிரு. Witness the power of the punch only on Eros Now.